நிறுவனர் தலைவர், பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கரூர் மலர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தமிழர் அதிகாரம் சார்பாக இந்த பொன்னாடியை வரவேற்று அந்த மணி விருப்பம் கிளம்ப அப்படின்னு இருந்தேன். அப்போதைக்கு கரூர் தொகுதியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் 2 பேர் பேசுனாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து சந்திக்கணும் யார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நான் இன்னொருத்தர் சந்திக்க போகிறேன். ஏன்னா எங்களுடைய சமுதாய தென் தொகுதியில் என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து எப்பொழுதெல்லாம் அந்த பகுதியில் எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த இடத்துல நின்று போராடுற ஒரு தளபதி அங்கே இருக்கார். அவர் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதனால் அந்த கேரக்டருக்கு போயிட்டாங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, அந்த மன அழுத்தங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் கடந்த 1 ஆண்டுகளில் இல்லை 5 ஆண்டுகளுக்குள்ள நம்முடைய வருங்கால தலைவர்களாக வரக்கூடிய, வர வேண்டிய, வர இருந்திருக்கின்ற முக்கியமான தலைவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேர்த்தையும் நம்ம இழந்திருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இழந்த அத்தனை பேர்த்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 4 நாள் போயிட்டு போராடுவோம், அதுக்கப்புறம் தொய்வடைஞ்சு போயிடுது. அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த வேலையை அவங்க அரசில் வேற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் போகுது அந்த பகுதி, இந்த தென் மாவட்டங்கள்ல அப்படிதான் போகுது. ஆக நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளவு தூரம் இங்கே ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு டிரைவர் இல்லை, சண்டே வேலைக்கு போயிட்டாங்க. 6 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல மனிதர். ஒரு பிரச்சனைன்னு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது யாருக்கெல்லாம் கோபம், யாருக்கெல்லாம் அந்த வேலையை செய்யணும்னு தோணுதோ அவங்க தான் தலைவர். அந்த வகையில் நம்முடைய தமிழர் அதிகாரத்தினுடைய தம்பி தலைவர் தம்பி அழகர்சாமி பாண்டியன் மிக மதிக்கத்தக்க ஒரு வருங்கால தலைவராக உருவெடுத்துட்டு இருக்காருங்கிறதுனால நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துடும். அவருக்கு வந்து ஒரு என்ன செய்யணும், என்ன செய்யலாம், எப்படி நம்மளுடைய அணுகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இருக்கோம். அவரை வந்து ஒரு முதல்ல ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அவருக்கு. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் நம்ம இழந்திருக்கோம். சொன்னல வருங்கால தலைவர்கள்லாம், அதில் தப்பி வந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் ஒருத்தங்க 2 பேர் இருக்காங்க. இவங்களும் தெரிஞ்சுட்டு முன்னாடியே போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்காங்க. நமக்கு எதிரான கூட்டங்கள் நம்மளை வீழ்த்துவதற்கு காத்துட்டு இருக்கு. நம்ம சிரிக்கிறோம். 4 நாள் அந்த ஒரு பிரச்சனைனா, ஒரு கொலை நடந்துச்சுன்னா 4 நாள் அந்த கோவம் இருக்கு, வேகம் இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு வந்து வேக்காடு இருக்கு. அதுக்கு 4 நாளுக்கு பிறகு தானாவே அது மறைஞ்சு போயிடுது. அதுக்கான முழு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியல. அதை யூகிச்சு நமக்கு அதிகாரம் இருந்தால் மட்டுமே, அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும், இந்த சமூகத்தை காக்க முடியும் அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அவருக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அவருக்கு என்னுடைய பொன்னடைய முதல்ல அவருக்கு தோத்திட்டு மிச்சத்தை அவர் பேசலாம் அப்படின்ட்டு.
தகவல் சொன்னாங்க. சின்ன ஒரு ஊராட்சி மன்ற இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் குடும்பம் இருக்குது. ஆனால் நம்ம ஃபுல்லாகவே ஊரே நம்ம ஊர். அந்த 3 பேர் இருக்கிற குடும்பத்தில் தான் அவன் தலைவராக வரான். இந்த 100 பேர் இருக்கு நம்ம ஆளுங்க, அவனுக்கு ஏதோ அவனுக்கு போக்கு செலவு இருந்தால் போதும்னு நினச்சிட்டு அந்த 1 லட்சத்தை பார்க்காம அந்த 100 மட்டும் பார்த்துட்டு போகிறான். நம்ம என்னைக்கு 1 லட்சத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அது கேள்வி. 1 லட்சங்கிறது என்ன தெரியுமா? பணத்தில் இல்லை, அந்த அதிகாரத்தில். அந்த அதிகாரம் நமக்கு இல்லாமல் இருந்தனால தான் இத்தனை கொலைகள். இன்னைக்கு நாடார் சமூகம் ஒரு பார்த்தீங்களா, இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது, அந்த லாக்அப் டெத்து. அதுக்கு பாருங்க அவங்களுடைய ஊடகங்கள் எப்படி பணியாற்றி செஞ்சுது, அது எங்கே கொண்டு போய் இது பண்ணி அவங்க எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு பிரச்சனையை பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. ஆனால் தம்பி ஆகாஷுக்கு அது இல்லையே, அதை செய்ய முடியலையே, வருத்தமாக தான் இருக்குது. நான் கூட ராத்திரி 12 மணிக்கு அங்கே போயிருந்தேன். தம்பி நிறைய நாள் அங்கே போய் நின்று போராடினாங்க. அது மேலே தாண்டி அதுக்கு மேலே நம்மளை செய்ய முடிஞ்சுதாங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ தம்பி எடுத்துக்க முடியும். நாம் அங்கே போய் ஓட்டு கேட்கணும், 10 பேராக போய் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. 20 நாள் இன்னைக்கு இதே போட்டு முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு 20 நாள் தான் வரும். இந்த 20 நாளில் போய் ஒவ்வொரு 10 பேரை நம்ம போய் பார்க்கணுங்கிறது சாத்தியமா? சத்தியமே கிடையாது. என்ன செய்யணும்னா என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கை. எனக்கு தெரிஞ்சது ஐயாலாம் சொன்னாங்க, பெரியவர் அவங்களாம் சொன்னாங்க, அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. நான் என்னுடைய கருத்து சொன்னேன். அந்த பகுதியில் அந்த ஊர் நான் நினச்சேன் இன்னைக்கு தொகுதியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கிராமம், நம்முடைய சமுதாய கிராமத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் இங்கே நிற்பாங்கன்னு பார்த்தேன். அது ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் அது நிற்க வைக்கணும். ஒரு வாரத்துக்குள்ள ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே தரமான ஒரு இளைஞர்கள் தெரிவு செஞ்சு அவங்களெல்லாம் வர சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல கூட்டம் போட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, நம்முடைய இலக்கை எடுத்து சொல்லணும். அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமச்சனே. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பூரா நம்ம அண்ணன் தெய்வம் ஆச்சுன்னா அவன் தான் வேற எவனும் இருக்க போகிறதில்ல. நம்ம ஜாதியில் வேற யாரும் இருக்க போகிறேன்? மற்ற அண்ணன் தம்பியாக இருக்கா, இல்லை நம்ம அமைச்சரும் பொண்ணு கொடுத்துருப்போம், பொண்ணு கட்டிருப்போம். ஆனால் அவன் போய் அவன்கிட்ட புரிய வச்சு கிளாரிஃபிகேஷன் பண்ணி சாத்தியமா அப்படின்னா இல்லை. ஐயா ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, திண்ணை பிரச்சாரம். திண்ணையில் உட்காந்து, திண்ணையில் இல்லை, போய் எல்லாத்தையும் ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்கு போகிறோமா, ஒரு 10 வீடு இருக்குல்ல, அப்படியே நின்று அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஒரு நீராகாரம் கூட பிடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை திண்ணை பிரச்சாரம். அங்கே போய் நின்று அவங்கள்ட்ட நம்ம கேட்டு அண்ணன் மாமிச்சுனே போவோம். அவங்க கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இப்போ அங்கே உள்ள ஐயா சொன்ன மாதிரி நீ உள்ளே போகும்போதே என்ன செய்வான் தெரியுமா? டிஎம்கேக்காரன், ஏடிஎம்கேரன், அவன் சரியான ஆள். அவன் நம்மளால் வச்சு நம்மளை வீழ்த்து பார்ப்பான். நம்ம அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு அடியை அடிச்சுட்டு வந்துடும். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இல்லை, உங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே எங்கேயா போனீங்க? இதுக்கான தீர்வு ஆகாசுக்கு இல்லை மற்ற நம்ம இந்த பொண்ணு கூட இறந்து போச்சு இல்லையா? அந்த இதில் சூசைட் பண்ணிட்டு இருந்து போச்சு, அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் அம்பாசந்தம். எவ்வளோ கொடுமையான விஷயப்பா. தன்னுடைய தந்தைக்கு நீதி கிடைக்கலன்னு தான் பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போகுது. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா நம்ம இருக்கோம். ஆனால் எதுவும் செய்ய முடியாத காரணம் என்னன்னா அரசியல் அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். அதனால உங்களுக்கு என்ன செய்யணும்னா ரொம்ப குறுகிய காலம் நம்ம போகிறது அன்பி மாமிச்சுன்னா அங்கே போய் அனுப்பணும். ஒரு கிராமத்துக்கு உள்ள நுழையிறோம்னா படைப்படிவாளம் கூட போய் அப்படி டிஎம்கே ஏடிஎம்கே போகிற மாதிரிலாம் நம்ம போக முடியாது. வேணாம், தேவையில்லை. சிம்பிள். சொந்தமாக அண்ணன் தம்பியே மாமச்சுனா உள்ளே போய் நுழைஞ்சு உட்காந்து திணை பிரச்சாரம் பண்ணி நம்ம வேலையை படிக்கணும். 50,000 ஓட்டுங்கிறது சாதாரணம் தான் நம்ம சொல்கிறோம்.
1,00,000 ஓட்டுங்கிறது அவங்க நம்முடைய உணர்வுகளை ஐயா சொன்னாங்க யாரோ, நம்ம சாதாரணமாக நம்ம மக்கள் இல்லை, உணர்வுகளோடு வலிகளோடு தான் அவங்க இருக்காங்க. ஆனால் யாரையும் இதுவரைக்கும் நம்பி ஏமாந்து போனதால நம்ம எதையுமே நம்மளால நம்ப மாட்டேங்கிறோம். இதான் உண்மை. அதனால நம்ம என்ன செய்யணும், குறுகிய காலத்தில் நம்முடைய கிராமங்களுக்கு தாய் பிள்ளையா சொந்த பந்தமா அண்ணன் தம்பி மாமச்சனா போய் நின்று அவங்கள்ட்ட ஓட்டு கேட்கறதில்ல. இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நீ துணையாயிரும், உன்னுடைய வழியை போக்குவதற்கு நீ துணையாயிரும். இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு இல்லை, அதை தீர்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு முறை எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஓட்டை இந்த தேவேந்திரனுக்கு போடும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதை செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு, என்னுடைய கருத்து. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு போர்க்கால அடிப்படையில் சில வேலைகளை செய்யணும். கிராமங்களை நோக்கி கிராம இளைஞர்களை தட்டி எழுப்பி அந்த எல்லா இளைஞர்களையும் வர சொல்லி ஒவ்வொரு ஒன்றியம் பேர் திருவடைனா எத்தனை ஒன்றியம் இருக்கு? 3 ஒன்றியம்னா 3 ஒன்றியத்துக்கு ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு நாள் 2 நாள் டைம் வச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிற இளைஞர்களை தட்டி எழுப்பணும். அங்கே இருக்கிற அவங்களுடைய அந்த நண்பர்கள் வட்டத்தை பிடிக்கணும். அப்போ அந்த அண்ணதம்பி மாமச்சன உறவுகளை இது பண்ணி அவங்க மூலியமாக உள்ளே போய் நம்ம வியாபிக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கான இந்த விஷயம் சாத்தியம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், வெற்றி என்கிறது ஜெயிச்சா மட்டும் கிடையாது. இவ்வளவு ஆளுமை, இவ்வளவு பிரச்சனை, இவங்க பணம் காசு அத்தனையும் கோடிக்கணக்கில் ஓடிட்டு இருக்கும். அதையும் தாண்டி சாதாரணமாக ஒரு 10,000 ஓட்டு நம்ம வாங்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் தேவேந்திரன் தான் முதன்மையான இருப்பான். அதான் உண்மை இல்லை, அதுதான் உண்மைங்கிறேன். ஏன்னா அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு அதிகாரங்கள், பணம், பழக்கம் இருக்கும். அவ்வளவு இருந்தும் ஒரு தனி ஆள் அவன் சாதியை நம்பி 10,000 ஓட்டு வாங்குறான் அப்படின்னா அவன் தான் வெற்றி அடைஞ்சவனா நம்ம அவங்க பார்ப்பாங்க. அடுத்த முறை இதே அழகசாமி பாண்டியனை அந்த கும்பல்லாம் கேட்கணும், கேட்க வைக்கணும். அதுதான் நம்முடைய வெற்றி. அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து அதை வெற்றியாக கொண்டு வரணுங்கிற பெரிய விஷயம் இல்லை, அது வெற்றியை நோக்கி பயணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு 20 இளைஞர்கள் நாளைக்கு 200 பேராக நிற்கணும், 2000 பேரை பெருக்கணும். அப்படி கொண்டு போய் நிறுத்தினா தான் வெற்றி. நம்ம எலெக்ஷனுக்காக வந்துட்டோம், அது தோத்து போயிட்டோமா, ஐயோ தோத்து போயிட்டோமே, அது தொய்வு இருக்கு. அந்த தொய்வே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து போராட்டங்கள், அடுத்தடுத்து பயணங்கள் இருக்கணும். நம்முடைய இப்போ கரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டா என்ன மேனேஜர் மட்டும்தான் அவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் எத்தனை கிராமங்களை நான் தலைமையேற்று அரசு ஊழியர் தான் எத்தனை கிராமங்களை தலைமையேற்று கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சமுதாயத்துக்கு போராடி நின்றுருக்கு. இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் இங்கே நம்மளை பார்க்க வர்றான் அப்படின்னு சொன்னால் சும்மா வருவானா? வரமாட்டான். ஆனால் அவங்களுக்கு தெரியும், நல்ல சாமிநாதன் அப்படிங்கிறவன் எதற்கும் எதிர்பார்க்க மாட்டான். நான் தான் செலவு பண்ணணும் ஒழிய யாருக்கும் 10 காசு வாங்காதாரு. இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கேன். நான் என்னை கேட்டாங்கன்னா நான் சொல்றேன், என் சமூகத்துக்கு இந்தந்த வேலையெல்லாம் இருக்கு, இந்தந்த இடத்துல இந்தந்த பணியை செஞ்சு தரியா அப்படின்னு கேட்பேன். அதன்படிதான் இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் 2 ஒன்றியத்துக்கு ஒன்றிய செயலாளர் நம்மாக தான். இங்கே குடும்பங்கள் இருக்காங்க, அங்கே மூப்பர்கள் தாங்க. ஆனால் மூப்பர்கள் எப்படி தெரியுமா, நாட்டு மூப்பர்கள். அந்த 34-38 கிராமங்கள், சிந்தாமணிப்பட்டி, சிந்தாமணி நாடு, திருக்காம்புலியூர் நாடு, இப்படி நாடுகள் இருக்கு.
ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்ப காலத்துலலாம் எங்களுக்கு முன்னாடிலாம் இல்லை. நான் வந்து தலைமையேற்ற பிறகு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன். ஒரு ராத்திரியிலேயே அந்த பிரச்சனையை தீர்வுக்கு வழிகாட்டுறதுக்கு என்ன வழியோ அது செய்யணும். அமைப்பு மூலியமா அது இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைன்னா உடனே வந்து மல்ல சாமினாருக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஐயாட்ட பேசுவோம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. நமக்கு அதுதான் வெற்றி.